ஒரு பக்கம் எங்கள் பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காவேரி வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இப்போ விஜயுமே அதே விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இங்கே மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கிற அதே நிமிஷத்துலேயே இந்த பக்கம் வந்து விஜயுமே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பாட்டியும் தாத்தாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ராகினி மட்டும் பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு சீனை பார்க்கறதுக்காக காவேரி கொடுத்து வச்சிருக்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி காவேரி இந்த சீனை பார்த்து கஷ்டப்படுறத பார்த்து நானுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த டைம் போய் எல்லாம் போயிட்டாலே அப்படின்னு சொல்லி இங்க ராகினியும் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வெண்ணிலா உள்ள கூட்டிட்டு வந்த விஜயுமே டைரக்டா தாத்தாட்ட போயிட்டு தாத்தா காவேரி எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே பக்கத்துல இருக்க பாட்டியுமே காவேரியை பாக்குறதுக்காக கங்கா வந்துருதாப்பா, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி வெளியில போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாப்பா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜய் கிட்ட சொல்றாங்க. அதே நேரத்தில் விஜயுமே இந்த மாதிரி நான் வெண்ணிலா தங்குறதுக்காக ரூம் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன், அந்த ரூம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க ராகினியுமே செம்ம ஹாப்பியோட விஜய் அந்த ரூம் ரெடியா தான் இருக்கு, வாங்க ஆல்ரெடி நானும் காவேரி சேர்ந்து அந்த ரூம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காவேரி தனியாக ரெடி பண்ணிட்டு இருந்த அந்த ரூமுக்குமே இங்கே டேரெக்டாக வெண்ணிலாவை கூட்டிகிட்டு இங்கே ராகினியுமே உள்ளே போகிறாங்க. இதை பார்த்த விஜயுமே சரி ஓகே இந்த மாதிரி வந்து வெண்ணிலா ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுலையும் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் விஜய் இந்த பக்கம் வெண்ணிலாவை அவங்க ரூமில் கொண்டு போய் விட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் தாத்தாவுமே விஜயை கூட்டிகிட்டு டேரெக்டாக தனியாக போய் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எதுக்காக இந்த மாதிரி வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயுமே இல்லை தாத்தா இந்த மாதிரி வந்து எப்படியாவது வெண்ணிலாவுக்கு சரி பண்ணணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் அவங்க பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பா நீ கூட்டிகிட்டு வந்தாலும் நல்ல விஷயம் தான், வெண்ணிலா குணமாகணுங்கிறதும் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தேவை தான். ஆனால் இந்த மாதிரி வெண்ணிலா கூட நீ வீட்டில் வச்சுட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே காவேரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், அதான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த பக்கம் விஜயமே சிரிச்சுட்டு இங்கே பாருங்க தாத்தா, நான் ஆல்ரெடி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடியே காவேரியிட்ட கால் பண்ணி கேட்டேன், அவள் தான் சரி ஓகே கூட்டிகிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தான் வெண்ணிலா சம்மந்தப்பட்ட முடிவை என்னால் ஈஸியாக எடுக்க முடிஞ்சிச்சு. சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி ரொம்பவே குழப்பத்தில் தான் இருந்தேன், எனக்கு காவேரி தான் சொல்லப்போனால் பூஸ்டாக இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் தாத்தாவுக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியல. சரிப்பா எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணு, ஆனால் காவேரியோட மனசை மட்டும் ரொம்ப கஷ்டப்படுத்திடாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜயுமே இங்கே பாருங்க தாத்தா கவலையே படாதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போகும்போது கேஷுவல் ஆகிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கங்காவுமே பயங்கரமாக புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பாரு குமரன் என்கிட்ட போய் சொல்லிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவருக்கு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்காம விட மாட்டேன், எந்த அளவுக்கு நீ ஏமாத்திட்டு பார்ப்பறேன், ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு கண்ட பொண்ணு கூடலாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இப்போ அந்த பொண்ணும் இந்த ஸ்டூடியோவில் கிடையாது, இவரும் என்கிட்ட போய் சொல்லிட்டு சீரியல் ஷூட்டிங் சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு இருக்க காவேரியுமே இங்கே பாருக்கா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, எனக்கு தெரிஞ்சு அவர் வேறு எதுவும் தப்பாலாம் பண்ண மாட்டார், நீ எதாக இருந்தாலும் அவர்கிட்ட டேரெக்டாக பேசுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரி கங்காவுக்குமே ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு அவங்களுமே வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் எங்கள் கங்காவுமே இந்த பக்கம் குமரன் வந்ததுக்கப்புறம் குமரன் டைம் பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நிறுத்துங்க, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி என்கிட்ட போய் சொல்லிட்டு நீங்கள் வேற எங்கே போயிட்டுருக்கீங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் குமரனை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே கங்கா கிட்ட இப்போதைக்கு நம்ம உண்மையை சொன்னால் சர்ப்ரைஸ் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நான் உண்மையுமே ஷூட்டிங் தான் போயிட்டு வந்தேன், சொல்லப்போனால் அதே சீரியல் தான் ஆனால் வேற ஒரு செட்டில் எடுத்தாங்க அங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டோன்னே இந்த பக்கம் கங்காக்கு இன்னுமே கோபம் வந்துடுது. உடனே இங்கே குமரனை பார்த்து இங்கே பாருங்க நீங்கள் எவ்வளோ தான் போய் சொல்லிட்டு இருப்பீங்க, என்னை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி இருக்கா உங்களுக்கு, ஆல்ரெடி நான் இன்றைக்கி அந்த ஸ்டூடியோக்கு வந்திருந்தேன் காவேரியை கூட்டிகிட்டு, ஆனால் அந்த ஸ்டூடியோவில் இன்றைக்கி உங்களுக்கு ஷூட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதே நேரத்தில் அந்த பொண்ணும் அந்த சீரியலில் கிடையாதுன்ட்டாங்க, இப்போ எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் மறுபடியும் எதுக்காக என்கிட்ட பொய் சொல்லி என்னை நம்ப வைக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இது கேட்டோன்னே இந்த பக்கம் குமரனும் சரி இதுக்கு மேலே மறைச்ச வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து புதுசாக ஒரு ஹீரோ காம்படிஷனுக்காக கலந்துக்கிட்டு இருக்கேன், அந்த காம்படிஷனில் செலக்ட் ஆகிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட வேலைகளால் இப்போ நான் கொஞ்ச நாளாக வந்து அதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தையும் இந்த பக்கம் கங்கா நம்பவே இல்லை. இந்த பக்கம் நான் உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீ வேணா விஜய்கிட்ட பேசிப்பாரு, அதே நேரம் எனக்கு அந்த காம்படிஷனுக்காக இந்த மாதிரி காஸ்டியூம் செலவுல இருந்து எல்லா இதுவும் பண்ணுறதும் விஜய் தான், அவர் தான் எனக்கு இந்த விஷயத்தையும் வந்து என்கிட்ட சொல்லி இதை இன்ஃபார்ம் பண்ணி என்னை ஜாயின் பண்ணி விட்டதும் அவர் தான், சொல்லப்போனால் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சரி இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சர்ப்ரைஸாக சொல்லலான்னு பார்த்தா நீங்கள் என் மேலே சந்தேகப்பட்டு சம்மந்தமே இல்லாமல் ஸ்டூடியோலாம் போயிட்டு இருக்க, இதுக்கு மேலே இதை மறைச்சா தப்பாக போயிருங்கிறதுக்காக தான் இந்த உண்மையை அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இங்கே கங்காவுக்குமே குமரன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் நம்ம விஜய் நேரில் பார்க்குறப்ப அவர்கிட்டையும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட அந்த விஷயத்தை ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே காவேரியோட மனசு தான் பயங்கரமாக படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பக்கம் வெண்ணிலாவை பார்க்குறாங்க. எப்பவும் போல அவங்க நினச்ச மாதிரியே வெண்ணிலாவோட கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே விஜயமா அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ராகினி உட்காந்து உள்ளே வர்ற காவேரியை பயங்கரமாக வந்து ஒரு ஜோக்கர் சிரிப்பு மாதிரி ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு அவங்கள பார்த்து பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மை சொல்லப்போனால் இதுதான் உன்னோட வாழ்க்கையோட எண்டு, இந்த மாதிரி உன்னோட வாழ்க்கையை முடிச்சு வைக்கிறதுக்காக இந்த வெண்ணிலா இந்த வீட்டுக்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஒரு விதமான மிரட்டுற தோனியோட இந்த பக்கம் காவேரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க ராகினியும். ஆனால் இன்னொரு சைடு இங்கே விஜயுமே வேற எதை பற்றியுமே யோசிக்காம இந்த பக்கம் வெண்ணிலாக்கு சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இன்னும் காவேரி மேலே லவ்வோடு தான் இருக்காரு. பட் ஆனால்
ஆனால் அந்த விஷயத்தை இன்னுமே காவேரி முழுசாக புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் அவங்க மனசில் இருக்கிற ஒரு பயம்தான்.